ராஜகோபுரம் உருவான விந்தை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். டிசம்பர் 2008 பிரம்மஸ்ரீ பி. சுப்பராம பாகவதர் அவர்களால் ஸ்ரீ வள்ளி கல்யாணம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. பாகவதர் அவர்களின் காலடியில் அமர்ந்து நம் கோவிலுக்கு ஒரு ராஜகோபுரம் அமைக்க வேண்டும், அதற்கு தங்கள் ஆசிகள் வேண்டும் என்று திரு ராஜசேகர் LMBS செயலாளர் வேண்டுகோள் விடுத்தார். பாகவதர் அவர்கள் தனது மனப்பூர்வமான ஆசிகளை வழங்கினார். நம் மும்மூர்த்திகளின் ஆர்வம் கட்டுக்கடங்காமல் சென்றது. யார் இந்த மும்மூர்த்திகள்? நம் LMBS செயலாளர் திரு ராஜசேகர், பொருளாளர் திரு சிவசுப்பிரமணியன் மற்றும் ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு குணசேகரன் இவர்கள்தான். இவர்களுடன் திரு ராகேஷ்குமார் குப்தாவும் சேர்ந்து கொண்டார். ராஜகோபுர பணிகள் ஸ்தபதி தியாகராஜன் குழுவினருக்கு அளிக்கப்பட்டு பணிகள் செவ்வனே தொடங்கின. குருஜி பூஜ்ய ஸ்ரீ மாதாஜி வித்தம்மா அவர்களின் புனித கரங்களால் மார்ச் 6 2011 அன்று ராஜகோபுரத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்படும் வரை பக்தர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இலவச உணவு அளிக்க தனது கார்த்திக் ரெஸ்டாரண்ட் மூலம் திரு குணசேகரன் உறுதியளித்தார். இன்று வரை அவரது அன்னதானம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் நடுவில் உஜ்ஜயினியில் பாயும் நர்மதை நதியிலிருந்து ஒரு சிவலிங்கம் கொண்டு வரப்பட்டு பாப விமோச்சன நர்மதேஸ்வரர் என்ற நாமத்துடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மேலும் தேவி மீனாட்சி, சரஸ்வதி தேவி, காலபைரவர் ஆகிய தெய்வங்களுக்கு தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டன. கோபுர விநாயகர் மற்றும் கோபுர முருகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர். ராஜகோபுரம் கட்டுமான பணிகளின் ஆரம்பம் முதல் இறுதி வரை திரு S. ஈஸ்வரன் AGM IOB அவர்களின் பங்கு அளப்பரியது. சண்டிகர் தமிழ் மன்றத்தையும் LMBSஐயும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முக்கிய பங்காற்றியவர் திரு ஈஸ்வரன் அவர்கள். ராஜகோபுர பணிகளுடன் சேர்ந்து யாகசாலைக்கென தனி மண்டபம், தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சந்நிதியும் அமைக்கப்பட்டது. இவை இரண்டும் சுதை சிற்பங்கள். இச்சமயத்தில் பல உற்சவ மூர்த்திகளும் ஸ்தாபிதம் செய்யப்பட்டன. இப்படியாக முருகன் அருளால் ராஜகோபுர பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு ஜூன் 3 2012 ஞாயிற்றுக்கிழமை நந்தன வருஷம் வைகாசி 21 வளர்பிறை சதுர்தசி திதி விசாக நட்சத்திரம் சித்தயோகம் ரிஷப லக்னத்தில் ராஜகோபுரத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பூஜ்ய ஸ்ரீ குருஜி ஸ்ரீ ஆத்மாராம் மிஸ்ராஜி அவர்களின் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலின் பெருமை எண் திசையும் பரவியது. காஞ்சி மடம், சிருங்கேரி மடம், சகடாபுரம், பூரி மடம், பிலாஸ்பூர் மடம் ஆகியவற்றைச் சேர்ந்த ஸ்ரீ 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 ஜெகத்குரு சங்கராச்சாரியா சுவாமிகள் அனைவரும் திருக்கோவிலுக்கு விஜயம் செய்து பக்தர்களுக்கு அருள்வாரி வழங்கியுள்ளனர். மேலும் பூஜ்ய ஸ்ரீ மாதா ஸ்ரீ வித்தம்மா, மாதா அமிர்தானந்தமயி அவர்களின் சீடர்கள், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா ஆகியோரும் விஜயம் செய்து அருள் பாலித்தனர். ராஜகோபுர பணியில் அர்ப்பணித்து கொண்ட பக்தர்கள் L. ராமகிருஷ்ணன், S. வரதராஜன், B. பழனிவேலு, S. விஸ்வநாதன், கோவிந்தராஜுலு, கோவிந்தவேல், ஈஸ்வரன், V. சிவசுப்பிரமணியன், P. குணசேகரன், SP. ராஜசேகர் ஆகியோர் கொண்ட கமிட்டி நிர்வகித்து மேலும் எண்ணற்ற பக்தர்கள் துணை கொண்டு கட்டி முடிக்கப்பெற்றது. கோபுரத்தின் பிரம்மக்கல்லின் கீழே 1.5 கோடி ஸ்ரீராமஜெயம் நாமாவளிகள் எழுதிய புத்தகங்களும் 51 லட்சம் ஓம் நமசிவாய புத்தகங்களும் வைக்கப்பெற்றன. रुद्राय वीर रुद्राय रुद्र रुद्राय घोर रुद्राय अघोर रुद्राय मार्तांड रुद्राय अंड रुद्राय प्रमांड रुद्राय संड रुद्राय प्रसंड रुद्राय तंड रुद्राय सूर रुद्राय वीर रुद्राय भव रुद्राय भीम रुद्राय अदल रुद्राय विदल रुद्राय सुदल रुद्राय महादल रुद्राय रसादल रुद्राय कलादल रुद्राय पादाल रुद्राय नमो नमः। ओम नमस्ते अस्तु भगवान् विश्वेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिपुराय
रुद्राय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः।